வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு இன்றைக்கி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மட்டன் குழம்பு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விட்ருவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசி பூ எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் செவந்து. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்குங்க. இடிச்சிட்டு ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா செவர வதக்கிக்குங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 தக்காளி பழம் நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. தக்காளி பழம் நல்லா குழைய மசிஞ்சு வரட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலரி விடுங்க. மசாலாவோட பச்சை வாடை போகட்டும். நல்லா மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. மசாலா பொருட்கள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு இன்றைக்கி நான் சொன்ன அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து மட்டனை நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு வைக்கும்போது மட்டன் நல்லா ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லா சீக்கிரமாகவும் பஞ்சு போல் வெந்து வந்துடும். நல்லா இது போல் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா இது போல் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். நமக்கு குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடும். இதுக்கு இடையில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. குழம்பு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். தேங்காய் சேர்த்தா அந்த குழம்பு இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் தேங்காயை இது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தேங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டியில்லை. இது கூடவே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா கமகமன்னு நல்லா வாசனையோட சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மட்டன் குழம்பை இதே போல் ஈஸியாக குக்கரில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.